بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்று குவைத் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு இருக்கின்றோம். இந்த தருணத்தில் அல்லாவின் சோதனைகள் என்ற தலைப்பில் சில தகவல் செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் சோதனைக்கு உட்பட்டே தீர வேண்டும். அந்த சோதனை என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனை. இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் சோதனை என்பது கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. மனித சமுதாயத்தை பொறுத்தளவிற்கு அவர்கள் முஸ்லிமானாலும் இந்துவாக இருந்தாலும் நார்த்தியவாதியாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த மத கோட்பாட்டிற்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அனைவர்களுக்கும் அந்த சோதனை என்பது உண்டு. இதில் ஒரு விதிவிலக்கு இஸ்லாம் ஏக இறை கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு செய்திகள் என்று சொன்னால், அந்த சோதனையை எதற்கு இறைவன் கொடுக்கின்றான், அந்த சோதனையின் அடிப்படையில் நாம் நன்காக விளங்கி புரிந்து கொண்டு நம்மளுடைய அமல்களை நிறைவேற்றுவோமானால் நாம் இறைவனிடத்தில் தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருமறை குரானிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலும் சரி, பலவிதமான சோதனைகள் சம்பந்தமான பல தகவல்கள் செய்திகள் வருவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு சத்திய சோதனையை வழங்குகின்றான். அப்போ இந்த சத்திய சோதனை என்று சொன்னால், யார் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றார்களோ அந்த உறுதிமிக்க நபர்களுக்கு அந்த சத்திய சோதனை. அந்த சத்திய சோதனை என்பது அந்த மக்களுக்கு வரத்தான் செய்யும். அந்த சோதனைகள் எவர்களுக்கு கொடுக்கின்றானோ, கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கின்றோம், சில பேர் நம்ம மனசுல ஒரு ஊசலாட்டம் எண்ணம் வரும். அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறான், மார்க்கத்தில் அனுமதிக்காத முறையில் சம்பாதிக்கிறார், அவரெல்லாம் ஓகோண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும் பொழுது நாம் என்ன பாவம் செய்தோம், நாம் என்ன குற்றம் செய்தோம், சரியான முறையில் தானே இருக்கின்றோம், அல்லாஹ் சொன்னபடி தானே வாழ்க்கையை அமைத்து கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தானே நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் நமக்கு அடி மேல் அடி விழுத என்ன காரணம்? ஒரு மனசு, ஒரு சங்கடம், ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டு இருப்போம். காரணம் என்ன? அல்லாஹ் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக சொல்ல, லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் உங்களை சோதிப்பதில்லை.
அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா தட்டி தூக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறான். அன்புள்ள இறைவன், கருணையுள்ள இறைவன், பாசமுள்ள இறைவன், அந்த அருளாளன் நம் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பின் நேசத்தின் காரணமாகத்தான் நமக்கு பலவிதமான சோதனைகளை கொடுப்பதை பார்க்கிறோம். சில வசனங்களையும் பின்வரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம். அப்போ நமக்கு சோதனை வந்துடுச்சுன்னா தளர்ந்துடக்கூடாது. அது மனிதன்கிற முறையில இயற்கையா அந்த சோதனைகள் வரும்பொழுது நம்ம சில நேரங்கள்ல பேசுவோம், அதை அனுபவிக்கும் போது இருக்கும். ஆனால் அனுபவிக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய அந்த நினைவாற்றல் வந்த உடனே அதை கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். இதுதான் சோதனை. அப்போ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை எழுதி முடிவை எடுத்து விட்டான் என்றால் மறுமையில் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனையை வழங்கி விடுவான். எவருக்கு அல்லாஹ் மறுமையை தீமையை நாடிவிட்டானோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மறுமையில் கணக்கு தீர்த்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் படக்கூடிய அந்த துன்பம், துயரம், கஷ்டம்லாம் இருக்குல்ல, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்னத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவன் நீதியாளன், நேர்மையாளன். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பஞ்சாயத்து, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரியான பஞ்சாயத்து. மனிதன் மாதிரி கிடையாது இல்ல. அப்போ தண்டனை செஞ்ச தவறுகளுக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அங்க போய் நம்ம ஒன்றும் தப்பிக்க முடியாது. அப்போ இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் துன்பங்கள்லாம் வரும் பொழுது உங்கள் மீது அல்லாஹ் கருணையாளன் என்று தான் சொல்றாங்க. அப்ப கருணையின் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், அந்த தோழர்கள் சுத்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு செல்வந்தர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செல்வந்தரை பார்த்து விட்டு தன் தோழர்களை கேட்கின்றார்கள், அந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்து என்ன இந்த மனிதரை பற்றி அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மிகப்பெரிய செல்வந்தர், இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டே இருக்கின்றார். இவர் யாரிடத்திலாவது ஒரு திருமணம் புரிந்து கொள்வதற்கு ஒரு பெண்ணை கேட்டால் அந்த பெண்ணை இவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுவார்கள். அதே போன்று யாருக்காவது இந்த மனிதர் சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று இந்த மனிதர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசினால் அந்த பேசக்கூடிய அந்த கருத்தை, அந்த வார்த்தையை பல மக்கள் செவி தார்த்தி கேட்பார்கள். இப்படி விஷயத்த சொல்றாங்க. இந்த செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. இருந்துட்டு இரண்டாவதாக இன்னொரு மனிதர் வர்றார், முஸ்லிமான ஏழை மனிதர். அவர் வந்தவன அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு ஏழ்மையான ஒரு முஸ்லிமான மனிதர், ஒரு ஏழ்மையானவர். இவர் ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு பெண்ணை கொடுக்க மாட்டார்கள். இவர் யாருக்காவது சிபாரிசு செய்ய அவர் நாடினால் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் ஏதாவது பேசினால் மற்ற மக்கள் செவி தாழ்த்தி கேட்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் இந்த செல்வந்தர் இருக்கார்ல, அவரை சுட்டி காட்டி இந்த மனிதரை பற்றி உலகம் முழுக்க எவ்வளவு மக்கள் கொள்ளுமோ அவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு அல்லாஹ்வின் ஈமானை கொண்டு உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஏழை மனிதர் இருக்கார்ல, இவருக்கு சமமாக மாட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்புட்டாங்க யாராச்சும் நிர்ணயம் பண்ணி சொல்லிட முடியுமா? இன்னைக்கு என்னத்த கம்ப்யூட்டர் விஞ்ஞான காலம் தான் வரட்டுமே, கரெக்டான புள்ளி விவரமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒன்னும் வேண்டியில சாதாரணமா நம்ம வாழக்கூடிய தமிழகத்துல இருக்கிற சொத்து என்ன அப்படின்னு கூட உங்களால் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. அதுல சில தவறுகள் கூட குறைச்ச வரும். அந்த புள்ளி விவரமா கணக்கை பதிவீடு செய்யக்கூடியவன் இறைவன் ஒருத்தன் தான், படைச்ச ஒருவன் தான், மனிதனால முடியவே முடியாது. அப்போ உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து சொத்துகளையும் சரி பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இவ்வளவு மக்கள் உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் கூட
அந்த மனிதர்களை விட இந்த ஏழ்மையான இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்போ இதுல ஈமான் தான் உறுதி என்பதை தவிர பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதனை பெரியவனா சிறியவனா என்று திட்டம் தீட்டி நாம் பேச முடியாது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சோதனைகளை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது திருமறை குரான்ல கூட அல்லாஹ் பக்கராவுல 214வது வசனத்துல சொல்லுவான், அம் ஹசிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத்த வலமா யஹ்தீக்கும் மதலுல்லதீன மின் கப்லிக்கும் மசத்முல் பசாவு தராவு ஜில்ஜுலு ஹத்தா யகூலு ரசூலு வல்லதீன ஆமனு மதா நசருல்லா அலா இன்ன நசரில்லாஹ கரீப். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் இருக்குல்ல, அவர்கள் எந்த விதமான சோதனையும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களா? அல்லாஹ் கொஸ்டினை வச்சு கேட்கிறான். இந்த விஷயத்த சொல்லிட்டு, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாயம் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் பட்டு அவர்கள் வந்தார்கள். அது போல எந்த விதமான இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் எளிதாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நம்மளை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை பார்த்து நம்மளை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறான். அவங்க பட்டாங்களா கஷ்டம், அந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்கு, நீங்க ரொம்ப எளிமையா சொர்க்கத்துல அப்படியே உள்ள பூந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வந்துச்சு தெரியுமா? பசி, பட்டினி, நோய் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் வரும்பொழுது எந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால், அந்த இறை தூதர்களும் இறைவனை ஈமான் கொண்ட மக்களும் அல்லாவின் உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவின் உதவி உங்களுக்கு மிக அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அல்லாவுடைய உதவி உங்களுக்கு அருகில தான் இருக்கு. அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க, அவ்வளவு துன்பம் பட்டுட்டாங்க. அந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா நீங்க உள்ள பூந்துடலாம் நினைக்கிறீங்களோ அப்படின்னு பக்ராவுல 214ல அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லி காட்டினாங்க, இந்த உலகத்தை பொறுத்த அளவிற்கு சோதனைகள் என்பது யாருக்கு அதிகமாக வரும் தெரியுமா? எங்களை போன்ற இறை தூதர்களுக்கு தான். எங்களை போன்ற இறை தூதர்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் வரும். அதற்கு அடுத்த கட்டத்தில் எந்த அளவிற்கு ஈமானில் உறுதியாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு சோதனை அவர்கள் உட்கொள்ளப்படும். அதற்கு அடுத்த கட்டத்தில் எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய ஈமானை பொறுத்து சோதனைகள். அப்போ என்ன சொல்லி காட்டுறாங்க? சோதனைகள் யாருக்கு வரும் அதிகமா அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோமோ. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தி சொல்லுவோம், சில விஷயங்களை சொல்ல மாட்டோம். ஏன்? அந்த தியாக மனப்பான்மை. அந்த தியாக மனப்பான்மையை நம்ம வெளியில சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ள கூலியே நம்ம பெற்றவர்களாக ஆக முடியாது. சில விஷயங்கள் அப்படிதான், மனசுக்குள்ள நம்ம பட்ட துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், அடி உத எல்லாத்தையும் மறைச்சு மன்னிச்சு அப்படியே மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருப்போம். என் ரப்பு இருக்கிறான், அங்க போய் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படையா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இறை தூதர்களுக்கு தான் வரும் அதிகமா. இறை நம்பிக்கை நம்ம யதார்த்தமா நீங்க பாருங்க, நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு இறைவனே இல்லைன்னு சொல்றான், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க, அவ்வளவு செல்வம் செழிப்போட ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, பேங்க் பேலன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, எங்க சொத்து அவர் பேர்ல இருக்குன்னு அவருக்கே தெரியல, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணா பல மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இந்த கணக்கு பிள்ளைகளை வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. செல்வம் தான் இருக்கு, ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அதை வச்சு? அப்போ இதெல்லாம் செல்வம் கொடுத்து சோதிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்தையும் சொல்றான். அதே மாதிரி சூரத்துல் பக்கராவுல பாருங்க 155வது வசனத்துல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல நப்லு வன்னக்கும் பிசையும் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ வ நக்லிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வ தமராத் வ பஸ்ஸிரில் சாபிரீன். நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களாலும் செல்வத்தாலும் அதே மாதிரி விளைச்சல்களாலும் நஷ்டப்படுத்தி சேதப்படுத்தி சோதனை செய்வோம். அதில் எவர்கள் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனத்துல 5 விதமான கஷ்டங்களை பத்தி அல்லாஹ் இந்த வசனத்துல பக்கராவுல 155வது வசனத்துல சொல்லி காட்டுறான்.
ஓரளவு உங்களை அச்சத்தாலும். இந்த அச்சம் என்பது எப்போ வரும், எந்த கால சூழ்நிலையில வரும்? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஏக இறை கொள்கையை, சத்திய கொள்கையை போய் சொல்ல முடியாது. ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் குரானை எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து படிச்சு காட்டணும்னு சொன்னா நாட்டாம பஞ்சாயத்து வந்துட்டா அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு போய் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு நம்ம சொல்லிட்டு ஓடுறது. இதெல்லாம் ஒரு காலகட்டம். அப்போ அந்த சூழ்நிலையிலும் துணிஞ்சு சொன்னோம்ல, அதுக்குதான் சத்திய கொள்கை. ஏன் மனுஷனுக்கு பயப்படணும்? படைத்தவனுக்கு தான் நம்ம பயப்படணும். அப்போ வளையன் அதத்தும் பசரும் மித்தலக்கும் இன்னக்கும் இதெல்லாம் ஹாசிரும். உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று தான் சொல்றான். ஏன் மனுஷனுக்கு ஏன் பயப்படணும்? படைச்சவனுக்கு எல்லாம் பயப்படணும். ஏன்னா அவரு நமக்கு என்ன படி அளக்குறாரா, நமக்கு உணவு கொடுக்கிறாரா? எல்லாம் கொடுக்கக்கூடியவன் படைச்ச இறைவன் ரப்புல்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்குறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அச்சத்தாலும் என்று சொன்னா என்னத்தினால இந்த அச்சத்தை பத்தி இந்த திருமறை குரான் சொல்லுது. ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு சேரும் சகதியமா இருக்குது, வலிக்கி போட்டு கீழே விழுந்துருவோம். அதுல பார்த்து பரவணிச்சு பொறுமையா போங்க, அதுவும் அச்சத்துல உள்ளதுதான். கவனமா போங்கிறது. கீழே குண்டு குழியில விழுந்துட்டுனா அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது. ஒரு இரவு நேரம் தனிமையில போகும்பொழுது கொஞ்சம் பயந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க, சேஃப்டி இல்லாத இடம் போம், அதுவும் அச்சம் தான். ஆனா திருமறை குரான்ல அந்த அச்சத்தை பத்தி பேசல. ஏக இறை கொள்கை சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது மனிதனுக்கு பயந்துகிட்டு அந்த அச்சத்தின் காரணமாக நீ இருக்கிறியா? அந்த அச்சத்தை தூக்கி எரிஞ்சு விட்டு என்ன படைச்ச ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல நீ இருக்கிறியா? இதுதான் ஒரு சோதனை. ஏன் சோதனை? இந்த ஏக இறை கொள்கை சத்தியத்தை சொல்ல போனா நீங்கள் மரணிச்சுட்டாக்கா உங்களுக்கு ஜனாசா அடக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் திருமணம் புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தஃப்தரை உங்களுக்கு பதிவு புத்தகத்தை கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு நல்லது கெட்டது ஊர் தலையிடாது. இப்படி எல்லாம் ஊர் விளக்கம். இதற்கு மேல ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகணும்னு சொன்னா, உங்களுடைய வியாபாரம் செய்தால் கூட அந்த தீண்டாமை காலத்தை போன்ற ஆரம்பத்தில் உள்ள கொள்கை சகோதரர்களுக்கு தெரியும். அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பொட்டல்புத்தூர் என்ற ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஆரம்பத்துல ஒரு சகோதரர் கூட இந்த ஏக இறை பிரச்சாரத்தை, சத்திய பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது கூட அவருக்கு அவ்வளவு பெரியமான தொந்தரவுகள், தொல்லைகள், பிரச்சனைகள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவரு கடை வச்சு வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த வியாபாரத்தில் கூட அந்த ஊர் மக்கள் போய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை. அப்போ இன்னைக்கு தடை போட முடியுமா? இன்னைக்கு முடியாது. அப்போ அப்படிலாம் வளர்த்ததுதான் இது. அதே மாதிரி எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நம்ம எளிதாக சொர்க்கத்தில் வந்து நுழைஞ்சிட முடியாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹரைம் ஷரீஃப்ல அந்த இடத்துல வந்து ஒரு நிழலுக்காக தங்களுடைய ஒரு போர்வையை சுருட்டி தலைக்கி வச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல கப்பாபி அறுத்தர் அலிலானு அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களோட சேர்ந்தவங்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, இந்த இணை வைப்பாளர்கள் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு அல்லாஹ்விடம் வந்து எங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா? நீங்கள் அதுக்காக எங்களுக்கு பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ கூட அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாயம் இருக்குல்ல, இப்ப எப்படி நமக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை அந்த வாழ்ந்த காலகட்டத்துல அவங்கள பத்தி 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்களை நம்ம பேசுறோமோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்துக்கு முன்பு உள்ள ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு முன்பு உள்ள வாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களோட நிலை என்ன தெரியுமா? எவர்கள் அந்த இறை தூதர்களை பின்பற்றுகிறார்களோ, ஏக இறைவன் ஒருவன் தான் என்று இந்த சத்திய போதனை செய்கின்றார்களோ, அவர்களை ஒரு குழியை தூண்டி அதில் அவர்கள் நிக்க வைத்து அந்த ரம்பத்தால் நடு மண்டையில் 2ஆக புழக்கப்படும். அதே போன்று காய்ச்சிய இரும்பினால் சீப்பை காய்த்து அதனால் அவர்களை மேனியில் புரண்டப்படும். அதனால் தசையின் உள்ளே அது நுழைந்து அவர்களை எலும்பையும் பொத்து கொண்டு செல்லும். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் இறைவனுக்காக உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெம்ப உற்சாகத்தை பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி தாங்கிறாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஈஸின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்போ எந்த விதமான சட்டமும் இல்லை. தடி எடுத்தவங்க தண்டல்காரங்கிற மாதிரி என்ன வேணா செஞ்சுட்டு போலாம். அப்போ உள்ளது எப்படிங்க, அபிலஹபா இருக்கட்டும், உத்பாவா இருக்கட்டும், சைபாவா இருக்கட்டும்,
அந்த இணை வைப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு கரு அறுக்க வேண்டிய என்று நினைத்தவர்கள் என்ன செஞ்சாலும் எதிர்கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அந்த ஒரு காலகட்டத்தில் கூட அந்த சோதனைகளை எல்லாம் அந்த மக்கள் தாங்கி கொண்டுதான் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, நல்ல தௌஹீது ஏகத்துவ பிரச்சாரம். இன்னைக்கு காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். அப்படி இருந்தும் என்னுடைய பெற்றோர்களுக்காக கொஞ்சம் அனுசரிச்சு போறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறேன், என்ன ஊரார்களுக்காக கொஞ்சம் அனுசரிச்சு போறேன், ஏன்னா ஒரு உற்றார் உறவினர்களுக்காக அனுசரிச்சுட்டு போறேன், என்னுடைய தொழில் பார்ட்னர்களுக்காக கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறேன், என்னுடைய நண்பனுக்காக நான் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறேன். ஒவ்வொன்றா அனுசரிச்சு 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 இறுதியில் மார்க்கம் என்றால் என்ன என்று மார்க்கத்தில் புதிதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாம் என்ன ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் செல்லும் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனைகள் என்று வரும் பொழுது நமக்கு முதலில் நிற்கக்கூடியது இறைவனிடத்தில் அந்த அச்சத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இதுல இருந்து பார்த்துக்கிறோம். முதல் விஷயம் ஒண்ணு முடிஞ்சு, ஓரளவு அச்சம். அதே மாதிரி பசியாலும், பசியை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். பசிண்டா என்ன? சும்மா சாதாரணமா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். சில நாடுகளில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. 4 வேளை சாப்பிடுற நாடு கூட இருக்கு, 2 வேளை சாப்பிடுற நாட்டுல கூட இருக்காங்க. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாட்டுல கூட சில தகவல் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரின்னு சொன்னா, அங்க நாடுகளில உலகத்திலேயே அதிகமான 75% மேல யானைகள், காட்டு விலங்குகள் வாழக்கூடிய ஒரு நாடு பிரதேசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆப்பிரிக்க கண்ட்ரி தான். அந்த ஆப்பிரிக்க கண்ட்ரில இன்னைக்கு வெடிச்சு பாலமா போய் நிக்குது. தண்ணி இல்ல, தாவரங்கள் வறட்சி. அப்போ அந்த நாட்டு அரசாங்கமே என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, யானைகளை அறுத்து அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டுருங்க, வேற வழி இல்ல, சோதனை. அப்போ ஏறக்குறைய அந்த ஆப்பிரிக்க காட்டுல 2 லட்சம் யானைக்கு மேல இருக்குது. அப்போ 2 லட்சம் யானைக்கு மேல இருக்குது. அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுங்கன்னு யார் சொல்றா? தனி மனிதன் இல்ல, அந்த அரசாங்க கவர்மெண்டே சொல்லுது. என்ன காரணம்? சோதனை. ஒரு பக்கம் காசு பணத்தை அல்லாஹ் தள்ளுவான், சாப்பிட்டுட்டு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், அதெல்லாம் கேட்கறது இல்ல. அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், தூக்கி நான் கொட்டுவேன். பசி பட்டினி எவ்வளவு கஷ்டங்கள் உலகத்துல பாக்குறோம், இதுவும் ஒரு சோதனை. அப்போ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இது அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் ஒரு அறிவுரையாக அல்லாஹ் கொடுக்கல, ஒரு பாடமாக கொடுக்கல. இத பேசிக்கிட்டு இருக்கிற நானும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரிதான், இது நாளைக்கு நமக்கும் நிகழும். என் ரப்பு இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறான், 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறோம், நினைச்சதை சாப்பிடுறோம், எல்லாம் கொடுக்குறான். இல்லாத மக்களை பத்தி யோசிக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, ஒரு சோதனை என்பது ஒரு பாடத்துக்காக என்பதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த பசி அப்படின்னு இருக்குல்ல, இந்த பசியை பத்தி சொல்றோம்னா ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்குங்க. இப்போ உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு இரவில் என்ன செய்யறாங்க? எந்திரிச்சு வெளியில வராங்க. ஏன் வந்தாங்க? பசி தாங்க முடியல அவங்களால. வெளியில வரும் பொழுது அங்க ஆல்ரெடி வெளியிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியில இருக்கிறாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் ஏன் இந்த சூழ்நிலை, இந்த நேரத்துல நிக்கிறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, பசியின் கொடுமை, பசி தாங்க முடியல, அதனால அப்படியே பசி எங்களை தூங்க விடல, எந்திரிச்சு வெளியில நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இப்போ இந்த நேரத்துல வெளியில வந்தீங்கன்னு இவங்க 2 பேரும் கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் எனக்கும் அப்படிங்கிறாங்க. இதே சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பு பாருங்க என்ன கஷ்டத்துல இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தானே இருந்தாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் புரிஞ்சாங்களே, அவங்க மிகப்பெரிய செல்வ சீமாட்டியா தானே இருந்தாங்க, பெரிய தொழிலதிபரா தானங்க இருந்தாங்க. என்ன கஷ்டம் வந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசதியா தானே இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. அப்போ இந்த ஏக இறை கொள்கை சத்தியத்தை எதுக்கிட்டு வந்தவன, மார்க்கத்துக்காக பிரச்சாரம், ஓய்வுள்ளா உழைப்பு, தன்னுடைய பொருளாதாரம் செலவு செய்யறது, இப்படி பலவிதமாக செஞ்சு அவங்கள அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அந்த கால சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் அந்த நபிமார்களுக்கும் தோழர்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை தான். அப்போ அந்த மாதிரியான பசி, அதே மாதிரி ஓரளவு அச்சத்தாலும் பார்த்துட்டோம், அதே மாதிரி பசி, அதே போல இன்னொரு இடத்துல உயிர்கள். உயிர்கள் என்ற என்ன?
மரணத்தை பத்தி தான் இந்த வசனம் பேசுது. அப்போ உயிரை பற்றி அப்படின்னு சொன்னா சில பேருக்கு பாருங்க குழந்தையே இருக்காது. கிட்ட 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம், ஏன் போறீங்க 20 வருஷம் கழித்து அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொண்ட தம்பதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு. நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த மாதிரியான குழந்தைகளை பெற்று அவங்களுக்கு தூங்காம அந்த குழந்தைகிட்டே இருந்து அப்படி ஒரு செல்லமா வளர்ப்பாங்க. 20 வருஷம் குழந்தை இல்லாம ஒருத்தவங்க குழந்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா அந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வளர்த்து அந்த புள்ள அந்த மழலை பேச்சியை பேசி கொஞ்சம் நடந்து அப்படி போய் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை தன் புறத்தில் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ உயிர்களை பறித்து உங்களை சோதனை செய்வோம். எவர்கள் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதுல நம்ம ரொம்ப ஒரு அமைதியை கடைபிடிக்கணும். ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். அமைதின்னு சொன்னா அல்ல அமைதியா இருக்க சொல்லிட்டா நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்ட்டு இல்ல. அதற்கு ஒரு வரம்பு இருக்கு, மார்க்கம் சொல்லி இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேதனையை கஷ்டத்தை வெளிப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கூட அவர்களுடைய பேரனார் அவர்கள் மரண தருவாயில் கூட அவங்க அழுது இருக்கிறாங்க. அப்போ இது அல்லாஹ் கொடுத்த ஒரு இரக்கம் என்று தான் சொன்னாங்க. அதற்குண்டு ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு ஊற கூட்டுறது கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டணும். அப்ப அதெல்லாம் மிஞ்சி நீங்க போயிடாதீங்க அப்படித்தான் நமக்கு மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதையில ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது அந்த கபருக்கு அருகில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள், இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்கள் இங்க இருந்து சென்று விடுங்கள், என்னுடைய கஷ்டம் எனக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி கேட்கிறாங்க. கேட்டவொன்னா ஒன்னும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. பிறகு அவங்கள்ட்ட சொல்லப்படுது, உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல அது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறை தூதர் என்பது எனக்கு தெரியாது, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு துயரங்கள் வரும் பொழுது, ஒரு சோதனைகள் வரும்போது, ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வரும் பொழுது, அந்த ஆரம்ப கடைநிலை இருக்குல்ல, ஆரம்ப நிலையில பொறுமையை மேற்கொள்றோம்ல, அதுதான் பேர் தான் பொறுமை. பிறகு ரொம்ப நேரத்துக்கு பிறகு நான் சுதாரிச்சு இப்ப நான் பொறுமையா இருக்கிறேங்கிறதுக்கு பொறுமை இல்ல. ஆரம்பத்துல வருது பாருங்க கஷ்டம், அப்ப நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன்ல, இது பேர் தான் பொறுமை என்று அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உயிர்களை சேதப்படுத்தி சோதனை செய்வோம். அதே போன்று செல்வத்தை வாரி வழங்குவான்ல, செல்வம் நிறைய இருக்கும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், உயிர்களுங்கிறது இழந்துட்டோம் அதனால நமக்கு கஷ்டம். அதே மாதிரி பார்க்க போனாக்கா நமக்கு வந்த நோயாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், எல்லாம் இழப்பு, நம்ம கஷ்டப்பட்டோம். செல்வங்கிறது அப்படி கிடையாது, இழப்பா அது பேரு செல்வம். யாராச்சும் விரும்பாம இருக்கிறோமா? விரும்பாம இருந்துதான் எல்லாரும் நம்ம கோயத்துல இங்க உட்காந்து கிடக்குறோமா? எல்லாம் செல்வத்துக்காகத்தானே வந்திருக்கிறோம். செல்வம் என்பது ஒரு கத்தியை போன்றது. செல்வம் என்பது ஒரு கத்தியை போன்றது. அதை கொண்டு ஒரு பழங்களையும் வெட்டலாம், ஒரு மனிதனை கொலையும் செய்யலாம். அது கத்தியின் மீது குற்றம் இல்ல, கையில் வைத்துக் கொண்டு அந்த அறுத்தாலும் சரி குத்தினாலும் சரி அது மனிதனுடைய செயல்பாட்டை பொறுத்ததாகத்தான் இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி அந்த செல்வத்தை அல்லாஹ் அதிகமா வாரி வழங்குவான். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறானா? இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலையா? இன்னும் இன்னைக்கு உலகத்துல நீங்க மில்லியன்ல நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவங்கள்ட்ட தான் நீங்க சொத்து இருக்குது. விளங்குதா இல்லையா? முஸ்லிம்கள்ல உலகத்துல 3 பேர் பட்டியல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3 பேரோட பட்டியல முஸ்லிம்கள் பேரே வராது, எல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். அந்த 10 பேரோட பட்டியல தான் ஒரு 2 பேர் வரும். அப்போ எல்லாமே இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். ஏன் அல்லாஹ் கொடுக்குனாங்க? இஸ்லாத்தை ஒழிச்சு கட்டணும்னு நிப்பான். அவன் கோடீஸ்வரனா அப்படியே ஏசில ஜம்முன்னு இருப்பான், மூமீனா இருப்பான், ஏகைய கொலை சத்திய போதனையா இருப்போம். சாப்பிட உணவு இருக்காது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்காது, மாற்று ஆடை உடுத்துறதுக்கு உடை சரியாக இருக்காது, பலவிதமான துன்பங்கள். ஏன் இதெல்லாம் அனுபவி. நீனு இந்த உலகத்தோட முடிச்சுக்க, உன்னை ஃப்ரெஷ்ஷா தட்டி தூக்குறாங்க, அதுக்குதான் சந்தோஷப்படணும்.
ஒரு பக்கம் நமக்கு கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மன மகிழ்ச்சியோட நம்மளோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அது ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி உயிர் சம்பந்தப்பட்டது இருக்கு, இது செல்வம் சம்பந்தப்பட்டது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இது 4 ஆயிடுச்சு. 5வதா சொல்லும்போது விளைச்சல்களை சேதப்படுத்தி சோதனை செய்வோம், இதில் பொறுமையை மேற்கொள்பவர்களுக்கு நீங்கள் நபிய நற்செய்தியை கூறுங்கள். அப்போ விளைச்சல்கள்ன்றா என்ன? நம்ம மாந்தோட்டம் வச்சிருப்போம், ஒரு விவசாயம் பண்ணியிருப்போம், சில பகுதியில் பருத்தி போட்டிருப்பாங்க, சில பகுதியில் வெங்காயம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி மிளகாய் வத்தல் அதை விவசாயம் பண்ணுவாங்க, மல்லி விவசாயம், இந்த மாதிரி எத்தனை விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அறுவடைக்கு பாருங்க, சில ஊர்களில் நம்ம பார்க்குறோம், கண்ணுக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த மாவட்டத்தில் உள்ளவங்கள அதிகமா உள்ளவங்கள தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்கள்ட்ட போய் விசாரிச்சு பாருங்க. அந்த அறுவடை பழுத்து கதிரெல்லாம் முத்தி நிற்கும். இன்னும் 2 நாள்ல அறுத்துடலாம், அதுக்கு ஆள்லாம் சொல்லி வச்சிருப்போம். இன்னைக்கு வர முடியாது, 2 நாள் கழிச்சு வருவோம்பாங்க. எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த காலையில அறுவடை அப்படின்றது ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் விவசாயம் எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு கொட்டாமல கொட்டும். அடிக்கிற அடியில நீ அறுப்புலாம் போய் அறுக்க முடியாது. அடிச்சு ஒரே 24 ஹவர்ஸ் தான் எல்லாம் முழுகி போயிடும். அப்படியே கடந்த 2 வாரத்துல பார்த்தோம்னா திரும்பி எல்லாம் முளைச்சு போய் நிற்கும். நம்மளுடைய கணக்கு என்ன? இதை வித்து விட்டா 50,000 ரூபாய் கடை இருக்கு, 1.5 லட்சம் ரூபாய் விற்கலாம், 75,000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்க மாட்டேன் நம்ம திட்டம் போட்டிருப்போம். நீ என்னடா திட்டம் போடுற? என்னுடைய திட்டம் வேற, அல்லாஹ் ரப்பு ஒரு திட்டத்தை போட்டிருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், விளைச்சல்கள், அந்த வலிஞ்சு நிக்கக்கூடிய அறுக்கக்கூடிய கதிர்கள் எல்லாம் மழை தண்ணியில போத, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ இதெல்லாம் சோதனை. இந்த சோதனைக்கு எல்லாம் நம்ம உட்பட்டுத்தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் சொல்லுது. அதே மாதிரி இது முடிஞ்சவன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 155வது வசனம் முடிஞ்ச உடனே 156வது வசனத்துல தொடர்ந்து சொல்லும் பொழுது, அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பொறுமையை மேற்கொண்டார்களே அவர்களை பத்தி இந்த வசனம் பேசுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவர்கள் அந்த கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள், மன வேதனைகள் எல்லாம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக சபூர் செய்யற என்று இந்த சோதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கே நாங்கள் உரியவர்கள், நாங்கள் மீண்டும் அவனிடமே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். அப்ப சொல்லக்கூடியவர்கள் யாரு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அப்படின்னு பார்த்தா இவங்க தான். அல்லாஹ்வுக்காகத்தான் நான் இருக்கிறேன், மீண்டும் நான் அல்லாஹ்வுக்காகத்தான் நான் அவனையே போய் சந்திக்கத்தான் போறேன். அப்போ அந்த இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள், பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் என்ன? யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டா போதும், வாட்ஸ்அப்ல இவர் இறந்து விட்டாரு அப்படின்னு பண்ணா ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் ஒண்ணு இருக்கும், அப்படி தட்டி அப்படி தூக்கி போட்டுறது. ஒரு வேலையில நம்ம டைப் பண்ற வேலை எல்லாம் இப்ப இல்லைங்க, எல்லாம் ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கரை தட்டி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த ஒரு நட சொன்னாக்கா அந்த ஒரு நிலமை தானே. நான் குரூப்ல தட்டி விடுவேன், 50 குரூப்ல தட்டி விட்டு போயிடுவேன், வேலை முடிஞ்சு. ஏன்னாக்கா இவங்க சொல்றாங்களா என் மரணத்துக்கு மட்டும் தான் அது சொல்லணுமா? அந்த துன்பமான கால சூழ்நிலையில, மனம் வருத்தத்துல, கஷ்டத்துல எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தகவல், ஒரு செய்தி தான் இது. நான் அல்லாஹ்வுக்கு உரியவன், நான் மீண்டும் அவனிடமே செல்ல போறேன். நம்ம மரணத்துக்கு மட்டும் தான் எடுத்துக்கிறோம், எல்லா கஷ்டங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இதே ஒரு மனிதர் நம்மள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் பணம் வச்சிருந்தேங்க, பணம் வச்சிருந்து வீட்டு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பினிஷிங் வேலை இருக்குது, பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன், பைக்ல ஒருத்தன் வந்தான், அவன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான், மனசு வலிக்குது, நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் சிறுவ குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன், இப்படிலாம் சேர்த்து கடைசியா இறுதியாக இந்த வீட்டை பூர்த்தி செய்ய வேண்டிய இந்த கால சூழ்நிலையில் இந்த மாதிரி பறி கொடுத்துட்டு நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்லும் பொழுது, இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி கொடுங்க. நீங்க பாக்கலாம், ஏன்னா நான் மௌத்தா போயிட்டேன், கண்ணுக்கு முன்னால உசுரோட நின்றுட்டு இருக்கிறேன், நீ மௌத்தா போன செய்தியை சொல்லிட்டு இருக்க. அப்ப எதுக்கு எந்த வார்த்தையை சொல்லலாங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தையும் அல்லாஹ் இந்த விஷயத்துல இந்த 56வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்திலே தொடர்ச்சியா சொல்லும் போது, அதே பக்ராவுல 157வது வசனத்துல கூட சொல்லும் போது, உலாய்க்கு அலைக்கும் சலவாத்தும் ரபிகும் உலாஹிமும் முஃப்லிஹூன், அந்த விஷயத்தையும் பத்தியும் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கொண்டு அந்த உறுதியாக இருந்தாங்கல்ல, அத்தகையவர்களுக்கு அல்லாஹ்வே மிக போதுமானவன், அவர்கள் தான் நேர்வழியை அடைந்தவர்கள்,
அந்த சர்டிபிகேட் யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நேர்வழியில் செல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், பலவிதமான கால சூழ்நிலையில், கஷ்டங்களில், அந்த துன்பங்கள் துயரங்கள் வரும்பொழுது அந்த அமைதியோட நம்ம அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்றோம் பாருங்க, அவர்கள் ஈடேற்றம் பெற்று விட்டார்கள் என்று பல இடத்துல திருமறை குர்ஆன்ல சொல்லுது. அதே மாதிரி சூரத்துல் தௌபாவுல கூட 51வது வசனத்தை பாருங்க, இறுதியாக அந்த ஒரு விஷயத்துல கூட இத சுட்டி காட்டக்கூடிய ஒரு வசனமாக தான் இது கூட அமைஞ்சிருக்குது. குல்ல யுசீபனா இல்லாமா கதவல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அல்லாஹ்வே எங்களுக்கு பொறுப்புதாரி, நாங்கள் அவனிடமே இந்த பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் விதித்தது என்னமோ அந்த விதித்தது தான் விதியின்படி நடக்குமே தவிர, நம்மளோட முயற்சி என்பது நம்மளுடைய மன அமைதிக்காக திருப்திக்காக ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நாம் நினைப்பது எல்லாம் நான் செய்வது எல்லாம் நடந்துவிடும் என்று ஒரு உறுதி இல்லை. அதனால தவக்கலத்தை அல்லாஹ் மேலே வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஏமாற்ற மாட்டான். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்து நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஜன்னத்தில் பிர்தோஸ் என்ற உன்னதமான உயர்தரமான சொர்க்கத்தில் நாம் அனைவர்களும் ஒன்றிணைத்து வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.